திசை இருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதாவரம் மேற்கு பகுதி கழக செயலாளராக நான் பணியாற்றி வருகிறேன். தற்சமயம் இன்று கேப்டன் அவர்களின் பெருமளவை தொடர்ந்து எங்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் முழுவதும் மாதாவரம் மேற்கு பகுதி கழகம் முழுவதும் எங்களுடைய நேற்றிலிருந்து எங்களுடைய அன்னதானத்தையும் நலத்திட்ட உதவிகளையும் உதவி வழங்குதலும் போன்ற பல ஏழைகளுக்கு கேப்டன் என்ன செய்தாரோ அவர் இடத்திலிருந்து அந்நியாருடைய தலைமையில் அந்நியாருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் கேப்டன் அவர்களை வழிபட்டு செல்ல வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மதியம் மாதாவரம் மேற்கு பகுதி கழகத்தில் அன்னதானம் நடைபெற இருக்கின்றது. அதில் போய் கலந்துக்கிட்டு சிறப்படையினாங்க. அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நன்றி. இன்றைக்கு கேப்டனுடைய 73வது அகவையில நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். இன்னைக்கு கேப்டனுடைய பிறந்தநாள். அதுவுமா இங்க கேப்டன் ஆலயத்துல பாத்தீங்கன்னா நிறைய நிர்வாக தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. சிறப்பான முறையில எங்களுடைய அந்நியருடைய வழிகாட்டுதல் படி நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா கேப்டனையும் இன்னொருத்தரும் சேர்த்து கம்பேர் பண்றாங்க. எதுக்கு அந்த மாதிரி கம்பேர் பண்றீங்க? கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்ணல, கூமாப்பட்டி விஜய் என்ன பண்ணாரு? எதுக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி கம்பேர் பண்றீங்க? கேப்டன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் ஐயா, மரியாதைக்குரிய ஐயா காடுவெட்டி குரு இவங்க எல்லாம் இருக்கும் போதே கட்சி ஆரம்பிச்சு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சாதனை பண்ணார். கூமாப்பட்டி விஜய் என்ன பண்ணாரு? எதுக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி கம்பேர் பண்றீங்க? கேப்டன் அவர்கள் தனி மனித ஒழுக்கம் உள்ளவர் எங்களுடைய கேப்டன் அவர்கள். தயவு செஞ்சு இனிமேல் மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க கேப்டன். அப்புறம் இன்னைக்கு இந்த கேப்டனுடைய பிறந்தநாள்ல அந்நியருக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கேப்டன் ஆலயத்துல எம்ஜிஆருக்கு இருக்க மாதிரி மியூசியம் வந்து கேப்டன் அவருக்கு வைக்கணும். அவர் பயன்படுத்திய நாற்காலி, அவர் பயன்படுத்திய பேனெல்லாம் காட்சிப்படுத்தணும். இங்க கேப்டன் ஆலயத்துல கேப்டன் மியூசியம் ஒன்று தொடங்கணும். இந்த நேரத்தில் தொண்டர்கள் சார்பா, பொதுமக்கள் சார்பா நான் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க. கோரிக்கை அந்நியாருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோரிக்கை. எம்ஜிஆர் மியூசியம் மாதிரி கேப்டன் மியூசியம் கண்டிப்பா ஒண்ணு அமையணும். இன்னொன்னு இப்ப இருக்க அதிகாரிகளுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். கேப்டன் விஜயகாந்தையும் கூமாப்பட்டி விஜயும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க, கம்பேர் பண்ணாது. அவ்வளவுதான். மணிமண்டபம் கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லதுங்க, நல்லது. கண்டிப்பா இது நடக்கும். கோரிக்கை வச்சு கண்டிப்பா பேசுங்க. கேப்டன் மணிமண்டபம் கட்டணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்துல அமையும் ஏற்கனவே ஒரு சில கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாட புத்தகமா அமைக்கணும். தமிழ் பாடத்திட்டத்துல ஒரு பகுதியா கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்கமிங் ஜெனரேஷனுக்கு இவருடைய என்ன சொல்றது, இவர் எப்படி சேவை மலைப்பாளர்கள் இருக்கிறாரு, இவருடைய வாழ்க்கை வரலாறு கொண்டு வந்தா வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்திருக்கார், நம்ம எப்படி வாழறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அண்ட் இன்னொன்னு, மக்கள் நலனுக்கான கூட்டணி கண்டிப்பா எங்க அந்நியர் தலைமையில அமையும். கேப்டன் அவர்கள் கொண்டு வந்தாரு ஆன்டி கரப்ஷன் போர்ட். எங்க அந்நியர் கொண்டு வர போறாங்க ஆன்டி கரப்ஷன் கவர்மெண்ட். அது நிச்சயம் அமையும் நான் கேட்டுக்கிறேன். இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேப்டனை நம்ம நிஜமாவே ரொம்ப 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 மிஸ் பண்றவங்க. கேப்டன் இல்லாத இந்த கோயில் ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு சிலவங்க என்ன சொல்றது, ரொம்ப அழகாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அவ்வளவு கேப்டன் மேல வச்சிருக்க அன்பு. கேப்டன் அவர்கள் என்ன சொல்றது, மத்தவங்க காலை பிடிச்சு வாழ்க்கை நடத்த மாட்டாரு. தன்மான சிங்கம் எங்க கேப்டன். எங்க கேப்டனுக்காக கூடிய உண்மையான கூட்டம் தான் இது. இந்த மாதிரி எந்த தலைவனுக்கும் ஒரு அமையலங்க. எல்லாமே கேப்டனுக்கே கடைசி, அவருக்கே எல்லாமே முடியாது. எம்ஜிஆர் விஜயகாந்த் அடுத்து இனிமே யாருக்கும் வர முடியாது. இதுக்கப்புறம் யாருக்கும் வர முடியாது. கண்டிப்பா அந்த எத்தனை எம்ஜிஆர் வந்தாலும் எத்தனை கேப்டன் வந்தாலும் இனிமே வந்து வாய்ப்பே கிடையாது. நீங்க மதுரையில மாநாடு நடத்திட்டா நீங்க வந்து கேப்டன் ஆயிடுவீங்களா? என்னைக்குமே கேப்டன் மட்டும்தான். ஒரு சூரியன், ஒரு கேப்டன் மட்டும்தான். கேப்டன் எடுத்து வேற யாராலுமே பிடிக்க முடியாது. ரொம்ப நன்றி.